கர்மா என்பது உடைக்க முடியாத ஒரு சட்டம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம வளர்றோம். நல்ல செயல்கள் நல்ல பலன்களை தரும், கெட்ட செயல்கள் துன்பத்தை தரும். ஆனா உலகம் இதை மீறுவதா தெரியுது. ஊழல்வாதிகள் அதிகாரத்திற்கு வர்றாங்க, பேராசை கொண்டவர்கள் செல்வத்தை குவிக்கிறாங்க, இரக்கமற்றவர்கள் பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இதற்கிடையில நேர்மையானவர்களும் கருணை உள்ளவர்களும் சில நேரங்களில் போராட்டத்திற்கு பிறகு போராட்டத்தை எதிர்கொள்கிறாங்க. இதன் பொருள் கர்மா அப்படிங்கிறது வெறும் ஆறுதலான கட்டுக்கதையா, அல்லது நாம பொதுவாக புரிந்து கொள்வதை விட இதில் இன்னும் நிறைய இருக்குதா? உண்மை என்னன்னா, கர்மா என்பது விரைவான எதிர்வினை அமைப்பு அல்ல, இது மிகப்பெரியது. மேலும் நம்மில் பெரும்பாலோர் அரிதாகவே கருதும் பரிணாமங்களில் இது செயல்படுது. மோசமான மக்கள் ஏன் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறார்கள்? இதை இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். கர்மா ஒருவருடைய வாழ்நாளுடன் முடிவடைவதில்லை. பிறப்பு மற்றும் இறப்பு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது கர்மா. இந்த வாழ்க்கையில வெளிப்படுவது முந்தைய வாழ்க்கையிலிருந்து வந்த செயல்களின் அறுவடையாக கூட இருக்கலாம். இன்று செல்வத்தை அனுபவிக்கும் ஒருத்தர் அவரோட மற்றொரு பிறவியில தாராள மனப்பான்மை உடையவராக இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் அவரோட தற்போதைய தவறுகள் காலம் கனியும் வரை அமைதியான விளைவுகளை குவித்து வரலாம். ஒரு வாழ்க்கையை மட்டும் பார்ப்பது என்பது ஒரு காட்சியை வைத்து ஒரு திரைப்படத்தை மதிப்பிடுவது போன்றது. வெற்றி என்பது நிறைவை போன்றது அல்ல. வெளிப்புற நிலையை விட கர்மா மிக அதிகமாக அளவிடப்படுது. ஒரு சக்தி வாய்ந்த நபருக்கு எல்லாம் இருப்பது போல் தோன்றலாம், ஆனா உள்ளே அவர்கள் பயம், சந்தேகம் அல்லது வெறுமையுடன் வாழலாம். கர்மாவின் உண்மையான பலன் அது உருவாக்கும் மனநிலையில் உள்ளது அப்படிங்கிறத நம்முடைய பண்டைய தத்துவம் கற்பிக்குது. தெளிவான மனசாட்சி அமைதியை கொண்டு வருது. கரைபிடிந்த ஒருவர் எவ்வளவு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அமைதியின்மையை வளர்க்கிறாரு. கூட்டு கர்மா தலைவர்களை வடிவமைக்கிறது. சில நேரங்களில் ஊழல் தலைவர்களின் எழுச்சி அப்படிங்கிறது அவர்களோட தனிப்பட்ட செயல்களால் மட்டுமல்லாமல் சமூகத்தோட கூட்டு கர்மாவாலையும் ஏற்படுது. நேர்மையின்மை இயல்பாக பார்க்கப்படும் போது அது பெரும்பாலும் ஆட்சி செய்பவர்களிடமும் பிரதிபலிக்குது. இந்த அர்த்தத்தில் மிக மோசமான அதிகாரத்திற்கு எழுச்சி அப்படிங்கிறது கர்மாவுக்கு விதிவிலக்கல்ல. மாறா கூட்டு தேர்வுகள் கூட்டு விதியை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கர்மா ஒரு ஆசிரியர், தண்டிப்பவர் அல்ல. நம்ம பெரும்பாலும் கர்மாவை உடனடி தண்டனைகளை வழங்குவதா தவறாக நினைக்கிறோம். உண்மையில் இது ஒரு பள்ளி போன்றது. சில நேரங்களில் வாழ்க்கை தவறு செய்பவர்களை எழுச்சி பெற அனுமதிக்குது. இதனால் மற்றவர்கள் பேராசை அல்லது கொடுமையின் அழிவரமான பாதையையும் காண முடியும். அவர்களின் தற்காலிக வெற்றி ஒரு வெகுமதி அல்ல, ஆனால் இது ஒரு பாடம் அவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும். செயல்களின் முடிவுகள் காலதாமதத்தை கொண்டுள்ளன. ஒரு விதை மரமாக மாறுவதற்கு முன்பு பருவ காலங்களை எடுத்துக்கொள்வது போல கர்மாவும் பலன் கொடுக்க நேரம் எடுக்கும். சில செயல்கள் விரைவாகவும் மற்றவை மெதுவாகவும் பழுக்க வைக்கும். ஒரு ஊழல்வாதி தற்காலிக வெற்றியை அனுபவிக்கலாம், ஆனால் அவரோட செயல்களின் விளைவுகள் அவற்றின் வழியில் உள்ளன. தாமதம் என்பது கர்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது பொறுமையாக இருக்குதுங்கிறது அர்த்தம். செயலை போலவே எண்ணமும் முக்கியமானது. கர்மா என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை வெறுமனே எடை போடுவதில்லை, நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள் என்பதையும் அளவிடுது. 2 பேர் ஒரே செயலை செய்யலாம், ஆனால் உள்நோக்கம் கர்ம விளைவை மாற்றுது. சுயநல ஆசையால் இயக்கப்படுபவர் கனமான பிணைப்புகளை குவிக்கிறாரு. அதே நேரத்தில் அறியாமை அல்லது கடமையால் செயல்படுபவர் லகுவான விளைவுகளை சுமக்கிறாரு. இந்த நுணுக்கம் கர்மாவை கண்ணால் தீர்மானிக்கக்கூடியதை விட மிக ஆழமானதாக ஆக்குது. கர்மாவோட உண்மையான பலன் ஆடம்பரம் அல்ல, அது விடுதலை. கர்மாவின் இறுதி நோக்கம் செல்வத்தையோ தண்டனைகளையோ வழங்குவதல்ல, மாறா ஆன்மாவை சுதந்திரத்தை நோக்கி வழிநடத்துவதாகும். ஊழல்வாதி உலகில் ரீதியாக வெற்றி பெறுவது போல தோன்றலாம், ஆனால் துன்பச் சுழற்சியில் தன்னை இறுக்கமாக கட்டி கொள்ளலாம். போராடி நீதிமானாக இருக்கும் ஒருத்தர் அமைதியாக விடுதலையை நெருங்கி செல்லலாம். இழப்பு போல் தோன்றுவது உண்மையில் மிகப்பெரிய ஆதாயமாக இருக்கலாம். கதை ஒருபோதும் முடிவதில்லை. அநீதியானவர்கள் செழித்து வளர்ந்த பார்க்கும்போது வாழ்க்கை நியாயமற்றதுனோ கர்மா தோல்வியடைந்ததுனோ நினைக்க தோன்றுது. ஆனால் கர்மா என்பது ஒரு விரைவான தீர்வு கிடையாது, அது ஒரு நீண்ட விளையாட்டு. இது வாழ்நாளில் நம்ம பண்ணுற கூட்டு தேர்வுகள், மறைக்கப்பட்ட நோக்கங்கள் மற்றும் ஆன்மாவின் சுதந்திரத்தை நோக்கிய பயணம் ஆகியவற்றை கணக்கிடுது. மோசமான மக்களின் வெளிப்படையான வெற்றி என்பது மிகப்பெரிய கதையில் ஒரு காட்சி மட்டுமே. பண்டைய ஞானம் நமக்கு நினைவூட்டுது, எதுவும் கண்ணுக்கு தெரியாமல் போவதில்லை, எதுவும் சமநிலையின்றி போவதில்லை. காலம் மிகப்பெரியது, கர்மா பொறுமையானது. வெற்றி என்று நாம் தவறாக நினைப்பது ஒரு ஆழமான வீழ்ச்சியின் தொடக்கமாக மட்டுமே இருக்கலாம். தோல்வி போல் தோன்றுவது விடுதலையை நோக்கிய ஆன்மாவின் அமைதியான பயணமாகவும் இருக்கலாம். கேட்டமைக்கு நன்றி.